மாணவர் சமுதாயத்துக்கு வலுக்கட்டாயமாக திணிக்கும் ரகசிய திட்டத்தை தான் அரணி அமரசூரிய இவ்வாறு நிறைவேற்றி இருக்கின்றார். ஏன் இன்னும் இவர் பதவி விலகவில்லை? மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பெரும் ஆயுதமாக எடுத்தது ரணில் விக்ரமசிங்கக்கு எதிராக எது? பட்டர்ஃப்ளை வண்ணாத்தி பூச்சி என்ற ஒன்றை சமநிலையாக தான் நாங்கள் சமநிலையா இல்லாம ஆட்சி புரிந்தவர்கள் சிறப்பாக ஆட்சி புரிந்ததுனால்தான் எங்கள் நாடு கூட மேலோங்கி இருக்குது இல்லையா? தரம் 6ஆம் ஆண்டு புத்தகத்தை சரியா பிரிண்ட் பண்ண தெரியாத இந்த அரசாங்கம் எப்படி இந்த நாட்டை செய்யும்? நீங்கள் பேசிக்கொண்டிருப்பவர் என்னிடம் கேட்டால் சட்ட கல்லூரியில் அதிகூடிய புள்ளிகள் எடுத்த மாணவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது சரி, நேர்மையாக ஒரு தனி அறையிலே உங்களுடைய மக்களை அடமான வைத்து தானே இந்த அரசியல் போக போகுது. இதுல என்னடா இது எனக்கு புரியவில்லை என்ன நடக்குது என்று. லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் நம்மோடு யதார்த்த ரீதியாக பேசுவதற்கு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் ஐயாத்துரை அவர்கள். வணக்கம். வணக்கம் நிஷான். இப்போ தெரியும் எங்களுக்கு இலங்கையில் அரசியல் ரீதியாக பிரதானமாக ஒரு பேசு பொருள் தான் இந்த புது வருடத்தில் தரம் 6க்கு ஆரம்பிக்கவிருந்த இந்த கல்வி மறுசீரமைப்பில் கொண்டு வரப்பட்ட மொடியூல். அந்த மொடியூல் தரம் 6க்கான ஆங்கில பாடத்துக்கான மொடியூலில் ஒரு ஓரின சேர்க்கை சம்பந்தமான ஒரு வெப்சைட் லிங்க் அதில் குறிப்பிடப்பட்டது. இப்போ ஒரு பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கின்றது. நாமல் ராஜபக்ஷவாக இருக்கலாம், தமிழ் பேசும் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கலாம், யார் எடுத்தாலும் பிரதமர் அரணி அமரசூரிய அவர் தான் இப்போ கல்வி அமைச்சர். ஆகவே அவருடைய தேவைகளை, அவருடைய விருப்பங்களை, ஆசைகளை இந்த இலங்கையில் மாணவர் சமுதாயத்துக்கு வலுக்கட்டாயமாக திணிக்கும், உட்புகுத்தும் ஒரு ரகசிய திட்டத்தை தான் அரணி அமரசூரிய இவ்வாறு நிறைவேற்றி இருக்கின்றார். அவருக்கு அவ்வளவு தெரியாதா? புத்தகத்தில் இப்படி ஒரு வெப்சைட் லிங்கை போட்டிருக்கின்றார்கள். அப்போ இதுக்கு இவர் தானே காரணம். ஏன் இன்னும் இவர் பதவி விலகவில்லை? இந்நேரத்துக்கு வேறு நாடாக இருந்தால் கல்வி அமைச்சர்கள் பதவி விலகி இருப்பார்கள். இவர் இன்னும் பதவி விலகாமல் LGBTQ இவர் ஆதரவு தெரிவிப்பவர். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இவர் ஆதரவு தெரிவிப்பவர். அவை இவர் இந்த திட்டத்தில் தான் இந்த கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து புத்தகங்களின் ஊடாக மாணவர் சமுதாயத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாமே பேசிக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ துபாய் மற்றும் கட்டார் போன்ற நாடுகளில் சர்வதேச பாடசாலைகள் வந்திருக்கின்ற வெளிநாட்டு மாணவர்கள் அங்கே கற்கிறார்கள். சரியாக சட்டம் அமல்படுத்தப்பட்ட நாடு. இப்போ நாங்கள் சொல்லுகின்ற இந்த வெளிநாட்டு பாடத்திட்டங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ், எடெக்ஸல், WSED ஆஸ்திரேலியன் மற்ற யூரோப்புக்கு தேவையான சில கற்கனரிகள் எல்லா பாடசாலைகளையும் வெளிநாடு சார்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா அந்தந்த நான் சொன்ன பாடத்திட்டங்களுக்குள்ள LGBTQ பற்றி எதுவுமே சொல்லலையே? அத்தனையும் இருக்கு. இங்கே நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும், கற்பித்தல்ன்றது வாழ்க்கை அல்ல. கற்பித்தல்ன்றது வாழ்க்கை அல்ல. இப்போ நாங்கள் வங்கியியல் பரிமாற்றம் பற்றி நாங்கள் காமர்ஸ் ஓ லெவல் 11ஆம் ஆண்டு படிப்போம். வங்கி பற்றி வங்கியில் எப்படி கொண்டு காசு மாத்திர, காசு ஒளியண்டா என்ன, ரெமிட்டன்ஸ் என்ன, வைப்பீடு என்ன, இதை பற்றி படிக்கிறோம். இப்போ நான் கேட்குற கேள்வி, 16 வயசு மாணவனுக்கு வங்கி கணக்கு தானாக திறப்பதற்கு முடியுமா? இல்லை. அப்போயே படிப்பிக்கிறோம் என்னதுக்கு? தெரிந்து கொண்டு போயிட்டு திறக்கிறதுக்கு. சரியா? இப்போ இந்த மாணவர்கள் வெளியில் வரைக்கு சரியா திருநங்கைகளை பார்க்கிறார்கள். சரியா? இயல்பாக பிறப்பிலேயே ஹோமோன்ஸிலே ஏற்படுகின்ற சிறிய மாற்றங்கள் கொண்ட மனிதர்களை அவர் இனம் காணுகிறார்கள். அவர்களுக்கு அந்த அறிவு தேவையா இல்லையா? அவ்வளோதான் கேள்வி. தெரிந்தால் தானே லிஷான் தெரியும். தெரிவது என்பது ஒன்றை ஊக்கப்படுத்துவது என்பது பொருள்படுமா என்றது எனக்கு தெரியவில்லை. கௌதம புத்தர் அவர்கள் கூட இந்த சாக்கிய முனி என்ற புத்தகத்திலே அவர் சாக்கிய வம்சம், கோழியர் வம்சத்துக்கு நீர் கிடைக்காமல் ஏற்பட்ட ஒரு முருகன் நிலையில இவர் அவதூறு பேசும்போது அதனால் தனது மனைவியையும் மக்களையும் விட்டு போட்டு துறவரம் போன்ற கதைகளை பார்த்திருக்கிறோம். அப்ப ஒன்றை புரிந்து அவர் துறவரம் செல்லும் போது வாரணாசியில இங்கே அந்த நேரம் வறட்சியால் தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. பலர் ஆயிரக்கணக்காக இறந்து கொண்டிருக்கின்றார்கள். வாரணாசியில் என்ன செய்கிறார்கள்? அக்னி, அதாவது யாகம் வளர்க்கிறார்கள். யாகத்திலே எல்லா தானியங்களையும் போட்டு கொடுக்கிறார்கள். இவர் அதை பார்த்து ஏங்கி விட்டார். இங்கே இறக்கிறார்கள், இவர்கள் தானியத்தை கொட்டுறார்களே, அப்படி என்றால் நான் ஒரு புதிய பாதையை தேட வேண்டும். இங்கே சிந்தனை தான் ஒரு புதிய பாதையினுடைய வடிவம். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பார்க்குறதால உலகம் மாறிக்கொண்டிருக்கல. உலகம் மாறிக்கொண்டிருக்கு, நாங்கள் இன்னும் பார்க்க இல்லை. பார்க்குறதால பிள்ளை இல்லை. இப்போ இன்னொரு அடிப்படை கேள்வியை கேட்கவா? திருக்குறள் உலக பொதுமறை.
இதிலே 3 பால் இருக்கிறது. என்ன பால் இருக்கிறது? அறத்துப்பால், பொருட்பால், மூன்றாவது காமத்துப்பால். இது என்ன அறம் பொருள் அதே அளவுக்கு காமம் தேவையா? அப்ப நீங்க அதை எதிர்க்கலாமே. அதுதான் உலக இயற்பியலினுடைய, உலக குடும்ப நிலையினுடைய ஒரு பொது நலன் சார்ந்த ஒரு குடும்பம் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை. ஆகவே இந்த பாலியல் கல்வி என்பது என்னை பொறுத்த மட்டில், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தயக்கம் என்று சொல்லுவேன், பாடத்திட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும். இது சார்ந்த இந்த இந்த எல்ஜிபிடிக்யூ சார்ந்த அறிவு இப்படி இருக்கிறது என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதற்காக அந்த குழந்தைகளை வழிநடத்துவதோ அதுவோ சரியல்ல. அதை கொடுத்து விட்டு இங்கே பாடத்திட்டம் அப்படி என்றால் முதலாக அத்தனை சமய பாடத்திட்டங்களிலும் சரி, தமிழ் பாடத்திட்டங்களிலும் சரி, முதலாக என்ன, நீங்கள் ஒரு குழந்தையை பாடற்பா வகுப்பில் படித்தோன்னே அம்மா இங்கே வாவா ஆசை முத்தந்தாதா, அம்மா போட்ட தோசை என்று குடும்பம் சார்ந்து தான் பேசுகிறீர்கள். ஏன் அந்த குடும்பத்தை குழந்தைகளை குடும்ப நலமாக வளர்க்க வேண்டும் வளர்க்கிறார். அதற்காக வளர்ந்த அத்தனை பேரும் திருமணம் முடித்தார்களா? அப்படி என்றால் நாங்கள் இலங்கையில் தேரர்களை, ஆமுதுருக்களை காண முடியுமா? பாதிரியாலை காண முடியுமா? இலங்கையில் இருக்கக்கூடிய துறவிகளை காண முடியுமா? இந்து துறவிகளை? என்னுடைய கேள்வியில் நியாயம் இருக்கிறது அல்லவா? ஆகவே இவை மறுபரிசீலனையோடு நீண்ட பார்வையில் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதை விட இந்த மறுமலர்ச்சியிலே பல நன்மைகள் இருக்கின்றன. இது பாருங்கள், இந்த குற்றச்சாட்டுக்கள் பரிமாற்றம் வெவ்வேறான திசையிலிருந்து பரிமாறித்தான் இந்த அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பெரும் ஆயுதமாக எடுத்தது ரணில் விக்ரமசிங்கக்கு எதிராக எது? அவர் பட்டர்ஃப்ளை வண்ணாத்தி பூச்சி என்ற ஒன்றை சமநிலையாக தான் சமநிலையா வார்த்தை. அவருக்கு மங்கள சமர வீரர் உட்பட அவர்களை விமர்சனம். குழந்தைகள் இல்லை என்பது இன்னொரு விமர்சனம். இப்போது குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு சமநிலையா இல்லாம ஆட்சி புரிந்தவர்கள் சிறப்பாக ஆட்சி புரிந்ததினால்தான் எங்கள் நாடு கூட மேலோங்கி இருக்கிறது இல்லையா? அதான் அத்தனை பேரும் கோல்ஃபேஸுக்கு காளிமுகத்திடலுக்கு வந்ததுக்கான காரணம் அவர்களுடைய ஆட்சி அதி சிறப்பாக இருந்தது. அப்படித்தானே நிஷா? இதுதான் எங்களுடைய அறிவின்மையினுடைய போக்கு, எங்களுடைய சிந்தனையினுடைய தெளிவில்லாவிட்டால் நாங்கள் பேசுகின்ற பேச்சு. சரி, அப்படி ஒன்றும் இல்லை. இப்போது ஆளுங்கட்சியில் ஏற்படுறதை போட்டு பேசி ஒரு மாதிரி ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்துட்டு வச்சா திருப்பி பொதுஜன பெரமுனாவும் எஸ்ஜேபியும் எப்படி பேசும் தெரியுமா? சஜித் பிரேமதாசா தனிப்பட்ட ரீதியில் தாக்கித்தான் மிச்ச வாக்குகள் அனுப்பப்படுது. இப்படியே தனிப்பட்ட ரீதியிலே தாக்கி இந்த வாக்குகளை மேலோர செய்கிறதுக்கு எங்களுடைய மக்களை அடமானம் வைத்து தானே இந்த அரசியல் போக்கு தயவு கூறும். இனியாவது நாங்கள் இப்படி ஊடகங்களும் இதே தான் அடிக்குது. ஏன்னா இதை பற்றி நாளத்தை பார்க்க இப்போ நான் சொல்ல போகிறோம் அவங்களுக்கு விளங்குது. இல்லாட்டி வெளிப்படையாக தானே காய்க்கலாம், பிரியோதனம் இல்லை. சில விஷயங்களை ஆழ்ந்து சொல்லிக் கொடுப்போமே ரிலேஷன், அப்போதானே அதுக்கான உண்மை தெரிய வரும். அதை விட எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்கள். குறிப்பாக மாச்சத்து உணவுகளை புறந்தள்ளி விட்டார்கள் பாடசாலைகளில். இது பேசப்பட்டதா? பெருதா இல்லை. அதுக்கும் திட்டுகிறார்கள். என்ன குழந்தைகள் சாப்பிடவில்லையா? குழந்தைகள் சாப்பிடுறது விஷம் என்பதனால் தானே இந்த திட்டம் கொண்டு வந்தது. அதே நேரம் இந்த வகையான உண்மையாகவே வலுவூட்டும் திட்டம், உணவிலே சத்துணவு திட்டத்தை முன்வைப்பதன் ஊடாக உள்நாட்டு உணவு உற்பத்தி அதிகம் வளரப்போகிறது என்பது எங்களுக்கு கண்மூடித்தனமாகவே தெரியுது. இதுல என்னடா இது எனக்கு புரியவில்லை என்ன நடக்குது என்று. என்னுடைய கேள்வியை பொறுத்த மட்டில் அதுல எந்தளவு தூரம் தனிப்பட்ட ரீதியும் பொது சிந்தனையும் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. இது எனக்கு தவறாகப்படவில்லை. இது ஒரு கல்வி, அதுவும் ஒரு அந்த கல்வி சாதாரணமாக கல்வி திட்டம் முன்வைக்கப்படும் போது ரிஷான், ஒரு பாலர் வகுப்பிலே எவ்வளவு தூரம் அந்த பிள்ளை கற்கும், எத்தனை சொற்களை அது மன்னம் வைத்துக்கொள்ளும். இந்த அடிப்படையில் தான் இந்த ஐக்கியூ என்று சொல்வார்கள், அவர்கள் நாடக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு அணுகக்கூடிய அளவிலான திட்டங்கள் தான் ஒவ்வொரு காலப்பகுதியில் ஒவ்வொரு இந்த வருடங்கள், அதாவது நாங்கள் சொல்லுவோம் முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு பாடத்திட்டத்துக்குள்ள அந்த வயதுக்கேற்ற வகையில் தான் பாடத்திட்டங்கள் நிர்ணயிக்கப்படும். ஆகவே இப்படியான கற்கைகள் வந்தாலும் அது சார்ந்த வயதுக்கு தான் கொடுக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் அது கல்வி உளவலத்தோடு சேராது. இதனால் அதை நாங்கள் பெரிதாக தயக்கம் கொள்ள தேவையில்லை என்பதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இப்போ இந்த நிலையில் இப்போ நான் கூட நேற்று நாமல் ராஜபக்சேனுடைய ஒரு வாய்ஸ் கட்டை பார்த்தேன். தரம் 6ஆம் ஆண்டு புத்தகத்தை சரியாக பிரிண்ட் பண்ண தெரியாத இந்த அரசாங்கம் எப்படி இந்த நாட்டை செய்யும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்போ நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, மக்களுடைய வாக்குகளால் பார்லிமெண்டத்துக்கு வர தகுதி இல்லாத நீங்கள் எப்படி 2023 முதல்ல தேர்தல் கேட்பீங்க? முதல்ல தேர்தல் கேட்கவே உங்களுக்கு தகுதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி. 6ஆம் ஆண்டு புத்தகம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்கள் பேசிக்கொண்டிருப்பவர்
என்னிடம் கேட்டால் சட்ட கல்லூரியில் அதிகூடிய புள்ளிகள் எடுத்த மாணவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது சரி, நேர்மையாக ஒரு தனி அறையிலே ஒரு சட்ட கல்லூரி அதிக கூடிய வாக்குகள் எடுத்த மாணவர் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. சட்டத்தரணியாக இருப்பவர், அப்படியெல்லாம் இருப்பவர்கள் தான் என்று இவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அவை தனிப்பட்ட தாக்குதல் அல்ல, அவர்கள் புரியும். இது வந்து பொதுவாக மக்கள் மத்தியிலும் சொல்லப்படுகின்ற விஷயம். இப்போ இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த புறவல் அப்படின்னு. இப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் எடுப்படுது. மக்கள் மத்தியில் நிலைமை என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாங்கள் மக்களோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், மக்களுடைய விடயங்களை தான் நாங்கள் இங்கே வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ மக்களுடைய நிலைப்பாடு என்னென்னு பார்த்தா திட்டத்தெளிவாக தெரியுது. இவர்கள் வந்து நகைச்சுவையாக கேலிக்கூத்தாக இப்போ உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சஜித் பிரேமதாஸ் உட்பட எதிர்கட்சி தலைவர் உட்பட எதிர்த்தரப்பினர் கல்வி அமைச்சருக்கு எதிராக, அதாவது அரண்ய அமரசூருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கையொப்பம் எடுத்து இன்று பார்லிமென்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள் சபாநாயகரிடம். இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இது அதாவது கொஞ்சம் கடினமானது. அதுக்கான பின் விளைவுகளையும் சொன்னான். ஏனென்றா நீண்ட காலமாக இது எந்த கோட்டை மக்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று. பாராளுமன்றம் என்பது என்னவென்றால் மக்களே அதிகமானவர்கள் 159 இருக்கைகளுக்கு மேல் தேசிய மக்கள் சக்தி ஏலவே கொடுத்து விட்டார்கள். இப்போ ஏதாவது தங்களை நியாயப்படுத்தி தங்கள் கதிரைகளை ஆக்கிரமிப்பதற்கும் அடுத்த தேர்தலிலே தாங்கள் இருப்பதற்குமான ஒரு தேவை இருக்கிறது. சரி, இப்போ எனக்கு நான் ஒரு ஊடகவியலாளர். எனது ஊடக காலம் நிறைவடைந்ததன் பின்னர் கூட இங்கே லங்காசிரியிலேருந்து வந்தால் நேர்காணல் கொடுக்கணும். இன்னும் ஒரு நேர்காணல் இன்னும் ஒரு ஊடகத்திலே தான், சமூக ஊடகத்திலே தான் நான் என்னுடைய என்ன சொல்வார்கள் எக்கனமி பொருளாதாரம் சார்ந்த விடயங்களை பகிர்ந்தேன். நான் எல்லாமே அதை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஏன் எனக்கு தெரிஞ்சது என்ன? நான் ஊடகவியல் தெரிஞ்சதிலே தான் செய்யலாம். இப்போ அரசியலை பிழைக்க வந்தவைக்கு என்ன தெரியும்? அரசியல் தான் தெரியும், வேறு வழி இல்லை. அவர்கள் இதை தாங்கள் தக்க வைப்பதற்கு செல்கிறார்கள். ஆனால் இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரம் நான் நல்ல ஒரு சிந்தனையும் சொல்கிறேன், திசை திரும்பி கொண்டிருக்கிறது. இது நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க. எங்கள் குழந்தைகளுக்காவது ஒரு நாட்டை நாங்கள் பார்ப்பதற்கு இடம் கொடுக்கலாம். நல்லது நடக்கும்போது நாங்கள் ஒன்று சேர்வோம். இதிலே தீயதும் இருக்கிறது. தீயதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். பிள்ளைகள். ஆனால் நல்ல சிரத்தையோடு மாற்றம் ஏற்படுகிறதாயின் அதை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இப்போது அது நல்ல மாற்றமாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அரசியலில் பிழைப்பதற்கு அதை குற்றம் சுமத்தத்தான் வேண்டும். கட்டாயமாக அதை பிரித்து பார்ப்பதற்கான அறிவுதான் மக்களிடம் அதிகம் இருக்கிறது. இப்போது மக்கள் மிக தெளிவாக தேர்தலிலே முகம் காணுகிறார்கள். அதனால் நாங்கள் கடினப்பட்டு இது பற்றி விவரிக்க வேண்டிய தேவை இல்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த மாற்றத்திலே மற்றொரு மாற்றத்தை நாங்கள் உள்ளடக்க வேண்டும். இப்போ அண்மையில், அதாவது ஒரு 2-3 நாட்கள் தான் இருக்கும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த கோபமும் இவர்களுக்கு இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கும். சரி. அப்போ என்ன நடக்க போகுது? இப்போ போகிற போக்க பார்த்தால் எதிர்த்தரப்பு ஒன்று இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, எதிர்த்தரப்பு இருக்கணும், ஒரு தரமான எதிர்த்தரப்பு இருக்கணும். கேள்வி கேட்கின்ற இப்படி பாருங்க, இப்போ ஜப்பான் என்ற கல்வி திட்டம் நாங்கள் இப்போ இன்றைக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ உணவை சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததுக்கே திட்டுறவர்கள் ஜப்பான் என்ற கல்வி திட்டம் மாதிரி மாணவர்களே தான் தமது மலசல கூடங்களையும் சுத்திகரிக்க வேண்டும். அதாவது பாலர் வகுப்புக்கு போகிற மாணவரையும் அவர் தான் சுத்திகரிக்க வேண்டும் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தால் இப்படி பேசியிருப்பாரு. பேச முடியும். ஆனால் உலகின் மிக மிக ஒழுக்கமான நாடு இது ஜப்பான். எங்கிருந்து உருவாகிறது? அங்கே அந்த கல்வி திட்டத்திலேருந்து தனக்கு தேவையானதை தானே சுத்திகரிக்கும் மனநிலை. இதுதான் சரியான திட்டம். இப்போ இதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ, இப்போ விளங்குது அவங்களுக்கு இந்த மாற்றை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டம் உண்டு. ஏன்னா பழக்கப்பட்ட நாங்கள் நல்லா ஒன்றும் இல்லை, இலவச கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம், ஒன்றும் செய்யலை. இதுகளை மாற்றுறதுக்கு நாங்கள் அமைப்புகளை உருவாக்கணும். இது ஒன்று. இரண்டாவது, இது ஜப்பானில் உண்டு. இதே போன்று ஜப்பானில் இன்னும் ஒரு மிக முக்கியமானது, பெரியோர்களை எப்போதும் சிறியவர்கள் கனப்படுத்தி தான் செல்ல வேண்டும். இந்த மாண்பு தான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை உருவாக்கும். கட்டாயமாக நீங்கள் சொன்னதை போல் நானும் ஒரு வீடியோ பார்த்தேன். பாதசாலை கடவையில் அந்த வாகனம் ஒன்று நிற்கின்றது இவர்கள் கடக்கின்றார்கள். கடந்து முடித்ததும் அந்த சாரதிக்கு இவர்கள் நன்றி செலுத்திவிட்டு செல்லும் ஒரு பழக்கம் அங்கே இருக்கிறது. ஒரு செகண்ட் தாமதமாக வந்த ரயிலுக்காக ரயில் ஓட்டுநர்கள் எல்லாரும் மக்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள்.
சரியா? இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒழுக்கம் எவ்வளவு அங்கே முக்கியம். மட்டும் தான் பார்க்கலாம் போல. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்ன? நாங்கள் இன்னும் அது பார்க்கவே இல்லை. ஒரு நாட்டை கொண்டு வருவதற்கு சில கடுமைகள் தேவை. தேவை கட்டாயம். கடுமைகள் அற்ற ஒரு நாடு இலகுவாக இருக்கும், உருப்படாது. இங்கே இருக்கவங்க எப்படின்னு சொன்னால், இப்போ நேற்று ஜகத் விதான அந்த எதிர்க்கட்சி தலைவர் இருக்க ஒருத்தர், அவர் வந்து போலீஸ் திணைக்களத்துக்கு போலீஸ் நிலையத்துக்கு வாராரு, கேட் மூடி இருக்கு, போலீஸ் அதிகாரிகள்லாம் மேலே ஒருத்தர் கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. பிரதேச சபையில் இருக்க எஸ்ஜேபி முக்கிய ஒருத்தர் அழைச்சிட்டு வந்துட்டாங்க கைது பண்ணி. இப்போ அவரை பார்க்குறதுக்கு அவருடைய அந்த ஏரியா அவர் தான் பொறுப்பு. ஜகத் தானே வந்து வண்டியில் வந்திருக்காரு, கேட் மூடி இருக்குது. இப்போ இவங்களாம் மேலே இருந்து மீடியாக்காரவங்க வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்தோன்னு சொல்கிறார், செக்யூரிட்டி வந்து சொல்கிறாரு, பார்லிமெண்ட் வந்துட்டு என்ன பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்திருக்காரு, கதவு தராங்க. போலீஸ்காரர் யாரும் ஒரு அதிகாரி அந்த இடத்துல சரியாக சொல்லிட்டார், அது கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய, இறங்கி வர சொல்லுங்க மேலே. இப்போ இது வரைக்கும் பெரிய பிரச்சனை. நேற்று பார்லிமெண்ட் சொல்கிறாரு, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போக முடியுதா? அவங்க என்னை அவமதிச்சுட்டாங்க, என்னோட வரப்பிரசாதத்தை இல்லாமக்கிட்டாங்க. வரப்பிரசாதம் பாராளுமன்றத்துக்கு உள்ள அது தெரியும். அது அவருக்கு விஷயம் எனக்கு இல்லை. அதுதான் அவர் நினச்சிட்டாரு, அந்த வரப்பிரசாதத்தை வந்து எங்கே கண்டாலும் போயிட்டு அப்படி வாகனத்தில் வந்தோன்னே கேட்டை திறந்து செல்யூட் அடிச்சு. இப்போ அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை மாத்திரம் இல்லை, தனது கட்சியினுடைய அந்த பிரதேச வாக்கு வங்கியும் குறைச்சிட்டார். இனி இவருக்கு வாக்கு அளித்தவர்கள் யோசிப்பார்களா? இல்லை. அவ்வளோ தீரும் நன்றும். சரி, அப்போ அடுத்த தேர்தலில் பல பேர் இந்த லிஸ்ட்டில் இப்போ இருக்க லிஸ்ட்லையும் இல்லாமல் போகிறது உறுதியாகிக்கிட்டு இருக்கு. நல்ல மாற்றம் வந்தால் நிச்சயமாக அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ரைட். ஆகவே இன்று நாங்கள் இந்த விடயங்களை மிகவும் சுவாரஸ்யமாக இருந்து நாங்கள் அதை விரைவாக சுருக்கமாக பேசினாலும் மிக முக்கியமான விடயங்களை பேசியிருக்கின்றோம். அடுத்த வாரமும் இதே போன்று இன்னும் பல விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயார். ஆகவே நன்றி கஜமுகன் அவர்களுக்கு நம்மோடு இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி தில்ஷான், நன்றி நேயர்களே. தொடர்ந்தும் லங்காஷியுடன் இணைந்திருங்கள். அடுத்த வாரமும் இன்னும் இது சம்பந்தமாகவும் இன்னும் புதுமையான விடயங்கள் சம்பந்தமாகவும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.